அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மனம் மாறும், வாழ்க்கையும் மாறும். அதாவது புத்தி, எண்ணம், மனம், பூர்வ புண்ணியம், ஆரோக்கியம், காதல், இந்த ஸ்தானாதிபதி சுக்கிரன் 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் இருந்தாவே அது நிஸ்பலம் தான். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 10ஆம் பாவகத்தில் இருந்தா நிஸ்பலம், 4ஆம் பாவகத்தில் இருந்தா திக்பலம். இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரமாய் இருக்கிறார் ஏப்ரல் 13 வரலும். அப்போ மாறும் மனம், மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். எப்படி மாறும்னா, இந்த சனி பகவானை பொறுத்தவரை 9ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. கர்மஸ்தானம் 10ஆம் பாவகம் என்பது, கர்ம கிரகம் என்பது சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கர்மாவை கழிக்கும் காலமாகவே அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் இருக்கும். எப்படி கர்மாவை கழிக்கிறது? வேலை செஞ்சுதான் கர்மா, உழைச்சுதான் கர்மாவை கழிக்க போறீங்க. கடுமையா உழைச்சி 10ல சனி இருந்தாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல இத்தனை நாளா வேலையே இல்லை, படிச்சு முடிச்சுட்டு கூட வேலை கிடைக்கல, பெற்றோர்களின் திட்டுக்கு ஆளாகிட்டு வேலை இல்லைன்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும், வேலையும் கிடைக்கும். மேலும் வேலையை விட்டுட்டு இப்ப நீண்ட நாளா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, இன்னமும் வேலை கிடைக்கலன்றவங்களுக்கும் ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுடைய லொகேஷன் சேஞ்ச் ஆகுது, இடமாற்றம் ஏற்படும். ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் ஏற்படும். 8 சனி பகவான் 10ஆம் பாவகத்தில் இருக்கும் போது வேலையில மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரலாம், இடமாற்றம் வரலாம். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு சொந்தமா ஏதாவது செய்யலாம், ஓன் பிசினஸ் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும். சில பேர் வேலையை விடாமையே சைட்ல ஒரு இன்கம் பார்க்கணும், அப்ப நான் ஒரு ஓன் பிசினஸ் ஏதாவது ஒண்ணு கமிஷன் பேசிஸ்ல ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. பெரும்பாலும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் ஒரு சர்வீஸ் ஓரியன்டா நீங்க கமிஷன் பேசிஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னாக நிச்சயமாக வருமானம் நல்லாவே வரும். அதே போல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போனோம் அப்படின்னா நிச்சயமா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. உங்க சுய ஜாதகத்தை அந்த பிராப்தம் இருக்கான்னு பாத்துங்க. அதாவது ஒரு வேலையை விடாம நீங்க ஒரு பார்ட் டைமா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பெருசா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, கண்டிப்பா செய்யலாம், வருமானம் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் பெருசா நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு கூட நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனா நீங்க கண்டிப்பா முழு நேரமா பிசினஸ்லயே இருக்க போறீங்கன்னா, அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், நீங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல as a businessman என்ற ஸ்டேட்டஸ் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் அந்த பிசினஸும் வேற லெவல்ல முன்னேறும், நீங்களும் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆவீங்க. ஆனா நம்ம அதெல்லாம் தெரியாம ஒரு பொது பலனை மட்டுமே நம்ம நம்பிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு செய்ய போய், அல்லது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சு சக்சஸ் ஆயிட்டாங்க, அதே மாதிரி நானும் சக்சஸ் ஆயிடுவேன் அப்படின்னு அவங்க பின்னாடியே அவங்க செஞ்சதையே நாம செய்யும் போதுதான் பாதிக்கப்படுறது, கடன் ஆகிறது. 10ஆம் பாவகத்துல சூரியன், ராகு, சனி, சுக்கிரன் வக்ரம், புதன் நீசம், இந்த 5 கிரக சேர்க்கை 10ஆம் பாவகத்துல. இந்த கர்மஸ்தானத்துல இந்த கூட்டு கிரக சேர்க்கை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்துல இருக்கு. அப்போ மாதத்தோட முதல் பகுதியில முயற்சி தடைகள்லாம் இருக்கும். தன் வீட்டிற்கு 8ஆம் வீடு, 3ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடாக வரக்கூடியதான் 10ஆம் பாவகம். அப்போ மாதத்தோட முதல் பகுதி முயற்சி தடைகள் இருக்கும். ராசியாதிபதியாக வரக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா நீசம் பெற்று இருக்கிறார். அப்போ கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கல அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். சில பேர் நீங்க கஷ்டப்பட்டு எல்லாமே செய்வீங்க, அதோட பலன்களை மற்றவர்கள் அனுபவிப்பார்கள். லக்னாதிபதி ராசியாதிபதி பலம் இல்லை உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்க நம்ம எவ்வளவுதான் பாடுபட்டு எவ்வளவுதான் முன்னேறினாலையும் அந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னாக்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உறவுகளுக்கு, வாழ்க்கை துணைவருக்கு இப்படிதான் போகும். ஆனா லக்னாதிபதி ஒருத்தருக்கு வலுவா இருக்கிறாருன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே வாழ்க்கையில அவங்களே அந்த சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பாங்க. இது ஜாதக பலனா எடுத்துங்க. பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டாங்க, ராசி அதிபதி நீசன்றதுனால முதல் பகுதியில ஒரு 10-15 நாள் உங்களுக்கு அந்த சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆகிற வரலாம். ஒரு 13ஆம் தேதி, ஏப்ரல் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுது. அப்போ மீண்டும் உச்சம் ஆயிடும். அப்போ உங்களுடைய மனம் தடுமாறாது, ஸ்டடியாவே இருக்கும். ஒரு தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. அப்போ உச்ச சுக்கிரனோட புதன் சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா நீச பங்கம் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரியான வேலை தான் போவீங்க.
அதே போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கே சேரும், மற்றவர்களுக்கு சேராது. அப்போ மாதத்தோட பிற்பகுதி இதை விட பெட்டரா இருக்கு. இந்த சூரியனும் ஏப்ரல் 14ஆம் தேதியே பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. லாபஸ்தானத்துல சூரியன் அங்க உச்சம், மேஷத்துல சூரியன் உச்சம், 3 குடிவன் அங்க உச்சமாகிறதுனால நிறைய முயற்சிகள் எஃபோர்ட் போடுவீங்க, நிறைய முயற்சிகளும் சக்சஸ் ஆகும், லாபங்கள் வரும், உங்களுடைய புகழ் ஓங்கும். அதாவது திடீர்னு ஒரு புகழ் கிடைக்கும். அரசியல் இருக்கீங்க, அரசு பணியிலே இருக்கீங்கன்னா கூட அந்த இடத்துல நேம் அண்ட் ஃபேம் எல்லாம் கிடைக்கும். அதே போல 11ஆம் பாவகத்துல சூரியன் உச்சம் பெறும்போது போட்டித் தேர்வு எழுதுறீங்க, அரசு சார்ந்து ஏதாவது உங்களுக்கு ஆதாயங்கள் பெறணும் அல்லது வேலை ஆகணும்னா அதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் உண்டு, அதெல்லாம் நடக்கும். முயற்சிகள் வெற்றி ஆகும், தைரியம் வீரியம் கூடும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை முக்கியமா திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் முக்கியமா சொல்லணும்னாக்க கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சனி 10ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பாக்குது. அதே போல ராசிக்கு 12ஆம் பாவகத்தையும் பாக்குது. அங்க 7க்குரியவன் குரு இருக்கிறாரு. அப்போ அந்த குருவுக்கும் சனி பார்வை, 7ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது வாழ்க்கை துணைவரால் சில பிரச்சனைகளை நீங்க அனுபவிக்கலாம், அல்லது சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அது வேலை விஷயமா கூட இருக்கலாம். இப்ப ஏற்கனவே மிதுன ராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம். மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு. அதுல அதிகமா இருக்கிறது யாருக்கு அப்படின்னாக்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் குறைவாக இருக்கிறது, பிரிந்து இருக்கிறது. அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வழக்கு போன்றவற்றில் இருக்கிறது, பிரிந்து இருக்கிறது போன்றவையும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, ஒரே வீட்டில் இருந்தா கூட தனித்தனியா இருக்கிறது, பேசாமையா இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை தீராது. நீங்க பொறுமையா இருக்கிறது ஒண்ணுதான் நல்லது. விட்டு கொடுத்து போகணும். ஒரே வீட்டுல பிரியாம இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாக்குவாதம் எல்லாம் செய்ய வைக்கும். நீச செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்துருது. ஏன்னா ஒரு 4-5 மாசமா ராசிலேயே செவ்வாய் இருந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கோபத்தை கொடுத்துட்டு இருந்தது. இப்ப 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு. 6 குடிவன் 2ஆம் இடத்துல இருக்கும் போது உங்க வாக்காளியே பிரச்சனை வரும். நீங்க 4 பேருக்கு நல்லது சொல்லலாம்னு போய் நீங்க பேசுனீங்கன்னாக்க அது கெட்டதா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வம்புக்கு வருவாங்க. அதனால நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுல சிவனேன்னு இருங்க பாருங்க, உங்களுக்கு தானாவே நல்லது நடக்கும். அதே போல இந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயால, அதாவது 3வது நபருடைய தலையீடு அல்லது ஏதோ ஒரு வகையில உறவுகளுடைய தலையீடுகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அதை அனுமதிக்காதீங்க. மற்றவங்க குடும்ப விவகாரத்துல நீங்களும் போய் கருத்து சொல்லாதீங்க. அதே போல பணம் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும், கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். ஆனா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இந்த மாதத்தோட பிளஸ் பாயிண்ட். பண லாபங்கள்லாம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும். மாதத்தோட பிற்பகுதியிலாம் நல்லாவே சேல்ஸ் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் மாதத்தோட பிற்பகுதியில செய்யுங்க, அது சக்சஸ் ஆகும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதாவது ராசிக்கு 10ல சனி வந்தா 4ஆம் இடத்தை பாக்குது இல்லையா, 4ஆம் இடத்துல கேது. அப்போ இந்த 10ஆம் பாவகத்திலயும் சனி ராகு சேர்க்கையெல்லாம் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னாக்க தொழில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருப்பவர்கள் இடமாற்றத்துக்கான சிந்தனைகள்லாம் இருக்கும். இடமாற்ற சிந்தனை இருந்தாலும் இந்த மாசம் வரலுமே போஸ்ட்போன் பண்ணுங்க. அதாவது ஒரு 15 நாளாவது போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு முயற்சி செய்யுங்க. புதிய வாய்ப்பு கிடைச்ச பின்னாடி மாறுங்க, அதுதான் நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படும். அது சற்று அன்ஃபேவரபிள் இடமாற்றமா கூட இருக்கும். அதாவது நீங்க விரும்பத்தகாத இடமாற்றமா போகும். தனியார் பணியில் இருப்பவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க இடமாற்றம் என்பது கொஞ்சம் டிராவல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி, சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறது, வேற ஒரு ஊர்ல போய் நீங்க குடியிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்குலாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதுக்கெல்லாம் இந்த முதல் பகுதியில ப்ரிப்பேர் ஆகிங்க. எதுவுமே இப்போதைக்கு ஒரு 15 நாளைக்கு முடிவெடுக்காதீங்க. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி வரை, 15ஆம் தேதியில இருந்து நீங்க தாராளமா முடிவெடுக்கலாம். வீடு மாற்றம், இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் வராம இருக்கணும். வயதானவர்களாக இருக்கீங்கன்னா உடல் நலத்துல ரொம்ப கூடுதல் அக்கறை செலுத்தி கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் வாக்கிங் போங்க. பிபி சுகர் லெவல் அடிக்கடி செக் பண்ணி பாத்துங்க. அதுக்குரிய மருத்துவம் எடுத்துங்க. கண்டிப்பாக பாதிப்புகள்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம குருவாக வராரு, அந்த ஜென்ம குரு ஒரு பக்கம். அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பார்வை விழுது. அதனால உடல்நல விஷயத்துல எப்பயுமே கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த சுக்கிரன் வக்கரமா இருக்கிறதால
இந்த வீடு வாகனம் சம்பந்தமாக ஒரு முதல் 15 நாளைக்கு உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும். அதே போல புதிதாக வாங்குறது, புதிய ஒப்பந்தங்கள் போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. சொத்து விற்கணும், ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்கன்னா முதல் 15 நாள் உங்களுக்கு அது சாத்தியம் இல்லாம இருக்கும், முயற்சிகள்லாம் தடையாதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க, அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதாவது சூரிய பெயர்ச்சிக்கு அப்புறம் அடுத்த மாதம் சித்திரை மாசத்துல இருந்து நீங்க தாராளமா செய்யலாம். வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில். அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை விஷயமா மாற்றங்கள் கூட மாதத்தோட பிற்பகுதியில முடிவெடுங்க, அது நல்லது. புதிய வேலை வாய்ப்புன்றதும் மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்கும், முயற்சி செய்யுங்க. அதே போல திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது நல்லது. காதல் கசக்கும் மாதத்தோட முதல் பகுதியில. பெண்களால சில பிரச்சனை வரும், ஆண்களாக இருக்கீங்கன்னாக. அதே பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களால சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில விரும்பத்தகாத உறவுகளால சில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகள் நிலவும். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, அல்லது உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும். ஏன்னா அந்த சுக்கிரனை பொறுத்தவரை வக்கரமா இருக்கிறதுனால மனம் தடுமாறும், மாறும் மனம். ஒரு காதல் கசக்கும்னு கூட சொல்லலாம். காதலிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல காதல் கசக்கும், அல்லது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நிறைய வரும். இந்த விஷயத்தெல்லாம் பெரிதிப்படுத்தாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருங்க பாருங்க, தானாகவே உங்களை தேடியே வருவாங்க. எதையும் நாம தேடி போனாதான் அது ஓடி போகும். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மளை தேடக்கூடியது, நமக்குன்னு வர வேண்டியது நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை உடலான விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. மற்றபடி நல்லாவே படிப்பீங்க. +2 படிக்கிறீங்கன்னா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணே பெறுவீங்க, பிரச்சனை கிடையாது. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும், அதுதான் முக்கியமானது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமா 10ஆம் பாவகத்துல கூட்டு கிரக சேர்க்கை. இது ஒரு யோகத்தையும் கொடுக்கும், சில பாதகத்தையும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் யோகம்னு பார்க்கும்போது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஒரு இடமாற்றம் ஏற்படும். தொலைதூர பயணத்திற்கு கூட சாத்தியம் உண்டு. சூரியன்லாம் இருக்கிறதுனால, ராகு சூரியன் சேர்க்கை, சனி சேர்க்கை இருக்கிறதுனால. ஆனா வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை என்ஜினியரிங் சார்ந்த துறை, கமிஷன் சார்ந்த துறை, வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழில், மருத்துவம் சார்ந்த துறை, விவசாயம், உணவு சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், இதெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையோ அல்லது புதிய வாய்ப்பு தேடுறீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டிங் சேல்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு வேலை தேடுறீங்கன்னா கிடைக்கும், ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலோ, அதாவது வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலோ சிவன் வழிபாடு சிறப்பை தரும் உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க. பிரதோஷ நாட்கள்ல கிரிவலம் போயிட்டு வாங்க, அது கூட அற்புதமான பலனை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் முருகன் வழிபாடு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். நீங்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம், நன்மைகளை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும் போது கடன் இல்லாம இருப்பீங்க, கடனுடைய அழுத்தம் குறையும். அதே போல பண பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அந்யோன்யமா இருக்க முயற்சி பண்ணணும், அது கிடைக்கலனா கூட அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேம்பாடான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.